இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மகளிர் உலகக்கோப்பை இறுதி ஆட்டம் மழையால் காலதாமதமாகி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரையாண்டி. தற்போது மழை பெய்து வருவதால் இந்த போட்டி தொடங்குவதில் கால தாமதம் ஏற்படுகிறது. சரியான நேரத்தில் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா பாலவேல், மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணியும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டி சரியாக இந்திய நேரப்படி 3 மணிக்கு தொடங்குவதாக இருந்தது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்னும் டாஸ் கூட போடாமல் போட்டி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக டக்வர்த் லூயிஸ் விதிப்படி ஓவர்களை குறைத்து போட்டியை நடத்தலாமா என்பது தொடர்பான பல்வேறு விதமான ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 50 ஓவர் உலகக்கோப்பை என்பதால் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் போட்டி முடிவதற்கு காலதாமதம் ஏற்படும். தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக இன்னும் டாஸ் கூட போடப்படவில்லை. மழை ஒருவேளை குறையும் பட்சத்தில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி போட்டியை குறைத்து இன்றைய நாளில் நடத்திவிடலாம் என்ற ஒரு முடிவோடு தான் நடுவர்கள் இருக்கிறார்கள். சரியாக 9 மணி வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்து அதற்கு முன்பாக மழை நின்றுவிட்டால் 20 ஓவர் போட்டியாக நடத்திவிடலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதையும் மீறி 9 மணிக்குள்ளாக மழை நிற்காமல் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி வரைக்கும் மழை தொடர்ந்து பெய்தால் ரிசர்வ் டே என சொல்லக்கூடிய நாளைய தினம் இதே இறுதிப் போட்டியை 50 ஓவர் போட்டியாகவே நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 9 மணிக்கு உள்ளாக, அதாவது 6 மணிக்கோ அல்லது 7 மணிக்கோ மழை நின்றுவிட்டு போட்டி தொடங்கினால் 30 ஓவர் போட்டியாகவோ அல்லது டக்வர்த் லூயிஸ் விதிப்படி ஓவர்களை குறைத்து போட்டியை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 9:08க்கு மழை நின்றால் 20 ஓவர் போட்டியாக நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகும் மழை தொடர்ந்தால் நாளைய தினம் 50 ஓவர் போட்டியாகவே நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.